ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிரணிதா லாக்ஸ். குக்கிங் இப்போ வந்து நம்ம குக்கிங் பண்ண போகிறோம், அதனால் குக்கிங் சொல்லிட்டேன். ஸோ என்ன குக்கிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி. எதுக்காகனா வனிதா வந்து ஒரு 4-5 நாளாக ஒரு வாரமாக கேட்டுனுக்கிறாரு, எனக்கு ஹைதராபாத் பிரியாணி வேணும் அப்படின்ட்டு. ஆமாம். ஸோ ஹோட்டல் போனால் அந்த கடை வந்து மூடிடுச்சு ஒரு ஒரு 4-5 நாளாக. அதனால் வந்து நானே பண்ணி தந்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு ஹைதராபாத் பிரியாணி செய்யறதுக்கு. பார்த்தீங்களா, வாங்க நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சுருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்படி எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாமா? ஓகே, நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட் வந்து சிக்கன் 1 kg, அப்புறம் வந்து ஃப்ரைடு ஆனியன் நம்ம பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொஞ்சம் தக்காளி, இது லெமன், ஆமாம், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து இந்த பட்டை, பிரியாணி மசாலாவும் ரெட் சில்லியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், புதினா கொத்தமல்லி. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோன்றது ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணி செய்கிற மாதிரி பாத்திரம். அரிசி நம்ம வந்து ஊற வச்சாச்சு, அந்த பக்கம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன், வடித்து எடுக்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் 1 கிலோ, ஃப்ரைடு ஆனியன். ஸோ இவ்வளோ வச்சுருக்கோம். இது வந்து நம்ம எல்லாத்தையும் போடல, இதில் வந்து பாதி போடுறோம். அப்படியே பாதி போட்டு மீதி பாதி வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்ப்போம், அதை நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் சில்லி பிரியாணி மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். காஷ்மீரி சில்லி. ஆமாம், ஆமாம். பொட்டை வகை அதையும் நம்ம சேர்த்தாச்சு. தக்காளி, அடுத்தது ஒரு 4 பச்சை மிளகா. சரி 3 தான், சரி 3 பச்சை மிளகா. அடுத்தது கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம். அடுத்தது லெமன். நெக்ஸ்ட் வந்து தயிர். அடுத்தது வந்து புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன். 3 இல்லை 4 தான் நான் போடுவோம். நீ சொல்லிட்ட, நான் தான் மாஸ்டர், நான் சொல்லிட்டேன், நீ கேட்கணும். தேவையான அளவு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே நல்லா எப்படி சூப்பராக இதான் மிக்ஸ். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் பொரிச்ச எண்ணெய் தான் இது, ஃப்ரை பண்ண எண்ணெய், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். எதுக்காக நம்ம எல்லாத்தையும் இப்போ சேர்த்துறோம்னா, டேரெக்டாக எடுத்து போய் நம்ம அடுப்பில் வச்சிட போகிறோம். அதுக்காக வந்து எல்லாத்தையும் இதை இப்போயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ கைஸ், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த குண்டானை, அப்படியே எடுத்துன்னு வந்து நேராக அடுப்பில் வச்சிடறோம். இதுக்கப்புறம் இது நல்லா வெந்தோடனே அரிசியை வந்து ஒரு 75% வேக்காடில் வேக வச்சு எடுத்துன்னு வந்து இதில் கொட்டி தம் போட்டால் ஹைதராபாத் பிரியாணி ரெடி. கைஸ், நடுவில் இந்த மாதிரி அழகாக அடி பிடிக்காத அளவுக்கு அப்படியே கொஞ்சம் இப்படிக்கா ஒரு பெரட்டை அப்படிக்கா ஒரு பெரட்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிக்கும். அதுலேருந்து தண்ணி வரும், நம்ம தண்ணிலாம் சேர்க்கவே இல்லை, அதுலேருந்தே வந்த தண்ணி தான் அது. ஸோ இதேமாரி நல்லா கொச்சின்னா அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், ரைஸ் இப்போ பாருங்கள், அரிசி வந்து இந்த அளவுக்கு நீட்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி எடுத்தாச்சு. 80%? ஓகே, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நேராக எடுத்துன்னு போயிட்டு அவ்வளோதான். ஸோ இந்த தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, இந்த அரிசி வடித்த தண்ணியை நம்ம வந்து அதுக்கு ஊற்றிக்கலாம். ஆமாம், இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சா? ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி வேக வச்சுட்டேன். ஆமாம், அவ்வளோதான். இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம அரிசி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% 80% குக் ஆயிடுச்சு இல்லைங்களா, கொஞ்சம் தான் போதும். பார்த்தீங்களா,
அரிசி வந்து ஒரு 80% வெந்துட்டு நல்லாவே. இப்போ நம்ம இதில் கொட்டிடலாம் வாங்க. கொட்டிட்டு இப்படி அப்படியே சமம் பண்ணிவிட்டு ஆனால் நம்ம எல்லோ எசன்ஸ் வச்சுருக்கோம், அதை அப்படியே ஊற்றிட்டோம். அடுத்தது வந்து ரெட் கலர் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதான் அப்படியே மேலே ஆப்பில் அப்படியே பரபரன்னு தூவி விட்டுணும். முந்திரி திராட்சையை மறந்துட்டோம், இல்லை, அதனால் நம்ம முந்திரி மட்டும் போட்டுருவோம். ஓகே. அதுக்கு மேலே நம்ம வந்து புதினா கொத்தமல்லி அப்படியே போட்டுட்டு இப்போ தம்மு போட்டால் வேலையே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். 1/4 மணி நேரம் இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டுனா வேலை முடிஞ்சிடும். வெயிட் வச்சு இது ஒரு 1/4 மணி நேரம். ஓகே, 20 நிமிஷம். 20 நிமிஷம் அப்படியே ஸ்லோ குக் ஆகும். ஆமாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வாவ் கலர் பார்த்தீங்களா? அப்படியே இந்த 3 கலரு ப்ளஸ் இந்த ஒயிட் கலர்லாம் சேர்ந்து செம்மையாக வந்திருக்கு பிரியாணி. அப்படியே பாருங்கள், ரைஸு சிக்கன்லாம் சூப்பராக வந்திருக்கு. அப்படியே ஸ்லோ குக் ஆனால் தான் இது நல்லா இருக்குமே. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.